ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சிப்ஸாக பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுக்கு நான் 4 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த சப்பாத்தியை கட் பண்ணி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா இது நான் காலையில் சுட்ட சப்பாத்தி. இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நம்ம யூஸ் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். அது நல்லா எண்ணெய் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இதோடு ஆட் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக அது நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை சப்பாத்தி மட்டும் போதும் இருந்தால் போதும். ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடக்கூடிய ரெசிபி இது. உங்களுக்கு அந்த கிறிஸ்பின இது தெரியும் நல்லா. அது பொரியிறப்பயே உங்களுக்கு எடுக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எடுங்க. அது வரைக்கும் எடுக்க வேணாம், நல்லா வறுத்து விடணும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னதைக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு அது எடுக்கிறப்பயே அந்த மொறுமொறுன்னு தன்மை தெரியுது. அதனால் நான் இப்போ இதில் எடுத்துடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நான் எல்லா சப்பாத்தி துண்டுகளையும் போட்டு எடுத்துடுறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பவுலில் மிளகாத்தூள், கொஞ்சமாக அதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் சாட் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதனால் நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நம்ம இந்த பொரிச்சு வச்சுருக்க இந்த சப்பாத்தி துண்டுகளை இதில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். இது மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஈவனாக அந்த மசாலா எல்லாமே அந்த சப்பாத்தியில் போய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்காக தான் இது மாதிரி செய்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி காரம் அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி சிப்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.